தொடர்ந்து கற்பம் டிப்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் பிஎஸ்சிபிஆர்லேருந்து இன்றைக்கி ஒரு 4 கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் 10 கேள்வி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முந்தைய தேர்வுகளில் கேட்ட கேள்விகள் தான். அந்த கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம முதல் கேள்வி பார்க்கலாம். த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டைபோல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன மாலிகுல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NF3, NH3, H2O இந்த 3 மாலிகுல் தான் இருக்குது. இதில் முதல்ல பாருங்கள் H2O எடுத்துக்குவோம். இந்த H2Oவில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால் ஆக்சிஜனை நோக்கி தான் அந்த எலக்ட்ரான் இருக்கிறது இருக்கும். இதில் 2 விதமான லோன் பேர் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். இந்த 2 லோன் பேர் இங்கே இருக்கிற 2 பாண்ட் பேரில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ஒரே திசையை நோக்கி இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு H2O தான் அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் NH3யில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் பேர், இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நைட்ரஜனை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா நைட்ரஜன் தான் அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போ இதுவும் அதிகமாக இருக்குது. ஆனால் H2O கம்பேர் பண்ணும்போது இது குறைவாக இருக்குது. அதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடைசியாக இருக்கிற இந்த NF3யில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லோன் பேர் இருக்குது. F பார்த்திங்க அப்படின்னா அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதாவது நைட்ரஜனை விட. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்போ இது குறைவாக இருக்கும். அப்போ NF3 தான் குறைவாக இருக்கணும். அப்போ NF3 குறைவாக இருக்கணும், H2O அதிகமாக இருக்குது அப்படின்னா C தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். த ஷேப் ஆஃப் த மாலிகுல் XeO2F2. இதுக்கான ஷேப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு லோன் பேர் இருக்கும் ப்ளஸ் 4 பாண்ட் பேர் இருக்கும். இதுக்கான ஷேப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். XeO6 4- is octahedral whereas the XeF6 is disrupted one because என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் XeO6ல் பார்த்திங்க அப்படின்னா XeO6ல் நமக்கு 0 லோன் பேர் ப்ளஸ் 6 பாண்ட் பேர் இருக்கும். அதே பார்த்திங்க அப்படின்னா XeF6ல் ஒரு லோன் பேர் இருக்கும் ப்ளஸ் 6 பாண்ட் பேர் இருக்கும். அப்போ இதுக்கு டிஸ்டார்டட் ஆகிறதுக்கான காரணம் இங்கே இருக்கிற லோன் பேர் தான். அப்போ இதுக்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா Xe has a lone pair in XeF6. இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். Among the following pairs, those in which both species having similar structures are அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா Aவும் Bயும் தான் இதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் A அண்டு B ஒன்லி அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை. இதில் பார்த்திங்க அப்படின்னா N3- இது பார்த்திங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். XeF2 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ICl4- அண்டு PTCl4 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ClF2 இது ஆங்குலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ICl2ன்னு வரணும். ICl2- பார்த்திங்க அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வேறையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா XeO3 இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்பில் வரும். அதே SO3 பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பில் வரும். அப்போ இதுக்கான சரியான விடைன்றது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் பியும் இருக்கிறது தான் சரியான விடை. ஏவில் இருக்கிறது ரெண்டுமே லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பியில் இருக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதுதான் இதுக்கான சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.